இப்போ வந்து நம்ம வந்து பச்சை புளிக்குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். நல்லா ஊற்றுவோமா? இதுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம்ப்பா. இதுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு, குழம்புக்கு தேவையானது. ஏன்னா பச்சை மச்சம் வந்து 1/2 கிலோ நான் ஏற்கனவே வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் அது வீடியோவில் காமிக்கலை, அது தனியாக இருக்கட்டும். அரை ஸ்பூன் வெந்தயம்ப்பா, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் கடுகு. இது எல்லாம் பொரியட்டும். இது குழம்புக்கு தேவையானதுப்பா. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி குறுக்க நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்குவோம். 3 பச்சை மிளகாய். இப்போ சின்ன வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுப்பா. இதுக்கு தேவையான 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்குவோம். கருவேப்பிலை அதையும் போட்டுக்குவோம். ஏற்கனவே பயிரில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன், இதை லைட்டாக போட்டுக்குவோம். ஏன்னா தக்காளி வதங்கணும்ல, அதுக்காக லைட்டாக போட்டுக்குவோம். தக்காளி வதங்கட்டும்ப்பா. எடுத்துட்டு வதங்கட்டும். இப்போ வந்து பீட்ரூட் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் பொரிச்சுக்குவோம். வெண்டைக்காய் வந்து வதக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் குழம்பு தட்டாம்பேர் புளிக்குழம்பு, பச்சை புளிக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகை போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான வெங்காயம் ஒரு 3 பட்டை மிளகாய் எடுத்து நம்ம பிச்சு போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான கருவேப்பிலை, நல்லா வதக்கிட்டுக்குவோம். இப்போ பீட்ரூட்டுக்கு உங்களுக்கு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சுப்பா. இப்போ வந்து பீட்ரூட்டை வந்து நம்ம போட்டுக்குவோம். பீட்ரூட்டை போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்குவோம். இவ்வளோன்னு கல் உப்பு போடுறேன். லைட்டாக கொஞ்சம் தண்ணி தொளிச்சு வந்துக்குவோம். இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சுருவோம்ப்பா. இதை பொரிச்சுடுவோமா? நம்ம வெண்டைக்காய் வந்து வதக்கி வச்சுருக்கோம்லப்பா, அதை வந்து பொரிச்சுக்குவோம். வெண்டைக்காய்க்கு தேவையான நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். ஒரு 50 அளவுக்கு ஊற்றிருக்கேன். சட்டி காயட்டும். இப்போ வெண்டைக்காய் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்லப்பா. இப்போ வெண்டைக்காவுக்கு வந்து அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம். நல்லா பொரியட்டும். இதுக்கு தேவையான பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலை, இப்போ நம்ம வெண்டைக்காவுக்கு வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு ஊற்றி வதக்கிட்டு இருக்கோம்ப்பா. வதங்கட்டும். வெங்காயம் இருக்கோம்ல, கத்தி இதுக்கு தேவையான தனி மிளகா அப்படி ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். தனி மிளகா அப்படி ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ கத்திரிக்காய் வந்து நம்ம
எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்குருவோம். நல்லா கத்திரிக்காய் வந்து வதக்கி விட்டுக்குருவோம். தனி மிளகா அப்படி வந்தோம் 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். தனி மிளகா அப்படி நம்ம தக்காளி போட்டு லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். பயிர் வேகையில் லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். அதனால் நம்ம கடைசியில் உப்பு பத்தாட்டினா லைட்டாக போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ பச்சை மச்சை வேக வச்சதை நம்ம ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம தனி மிளகா அப்படி தானே 2 ஸ்பூன் போட்டோம். இப்போ வந்து வீட்டு மசாலா போடுவோம். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் ஊற்றாம தான் வைக்கிறோம் குழம்பு. இப்போ வீட்டு மசாலா பொடி வந்து நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம்ப்பா. இப்போ பச்சை மச்சை புளி குழம்புக்கு நம்ம 2 ஸ்பூன் மசாலா பொடி போட்டுக்கோம். இதே போதும். ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்றுல லைட்டாக தண்ணி ஊற்றுவோம். இப்போ உங்களுக்கு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ப்ரௌன் கலரில் இப்போ வந்து வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டுக்குவோம். ஏன்னா இதில் வந்து நான் மிளகு சீரகம் தான் போட்டு போயிருந்த மாதிரி, அதனால் பட்டை மிளகா நான் போடலை. நான் இப்போ இதுக்கு தேவையான தூள் உப்பை போட்டு நாம் மூடி வச்சுருவோம். இதுக்கு தேவையான தூள் உப்பு போட்டுக்கிறோம்ப்பா. இதுக்கு தேவையான தூள் உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து வேகட்டும். நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். இப்போ காரக்குழம்புக்கு வந்து உப்பு உரப்பு இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா பச்சை மச்சை புளி குழம்புக்கு. இப்போ பாருங்க பீட்ரூட் வதக்குறோம்ல, இப்போ உப்பு உரப்பு பார்த்துக்கோங்கப்பா, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு மூடிடுவோம். கொதிக்கட்டும். கொதிக்கவும் பார்த்துக்கலாம். இப்போ பீட்ரூட்டுக்கு வந்து இந்த பக்கம் நம்ம வதங்கிட்டு இருக்குப்பா. அதுக்கு வந்து நம்ம உப்புலாம் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பட்டை மிளகா போட்டிருக்கோம். இப்போ வதங்கிடுச்சான்னு பார்த்துக்குருவோம்ப்பா. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா. நான் லைட்டாக மட்டும் வதங்கணும். பீட்ரூட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுப்பா. இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, உரப்பு எல்லாமே. இப்போ வந்து அடுப்பு அமர்த்திடுவோம். இப்போ இங்கிட்டு குழம்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். குழம்புல உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா. பச்சை மச்சை புளி குழம்புல தேங்காய் ஊற்றாம தான் வச்சுருக்கோம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு அமர்த்திடுவோம். நம்ம வந்து எந்த அளவுக்கு வதங்கிட்டுன்னு பார்க்கணும். இப்போ வெண்டைக்காயில் வந்து நம்ம உப்பு இருக்கானான்னு செக் பண்ணிக்குவோம். ஏன்னா இதுக்கு உரப்புக்கு வந்து மிளகுத்தூள் தான், மிளகுத்தூள் சீரத்தூள் வேறு எதுவும் நான் போடலை. உப்பு கரெக்டாக இருக்குது. மிளகு இன்னும் கொஞ்சம் வதங்கணும்ப்பா, வதங்கவும் பார்த்துக்குவோம். இப்போ வெண்டைக்காய் வந்து வதங்கிட்டு இருக்குப்பா. இப்போ வந்துப்பா 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போடுறோம். இதுக்கு தேவையான உரப்பு 1 ஸ்பூன் வந்து
ஜீரகப்பொடி போடுறோம் இதுக்கு தேவையான. இப்போ நம்ம வேறு உரப்பே போடலை அந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு. ஜீரகப்பொடி மிளகுத்தூள் தான் போட்டிருக்கோம். இப்போ உப்பு எல்லாமே இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். உப்பு எல்லாமே இருக்குப்பா. இப்போ வந்து வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு அமர்த்தி நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வீட்டில் வந்து பச்சை மச்சை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. வெண்டைக்காய், அதுக்கு வெண்டைக்காய் பொரிச்சிருக்கோம், அதுக்கு தேவையான பீட்ரூட் பொரிச்சிருக்கோம்ப்பா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரெசிபி இவ்வளோதான்ப்பா சாப்பாடுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பண்ணி பார்த்து, இப்போ நாங்கள் பண்ண மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துட்டு எப்படி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா. பாய்.